சொந்தங்களே, அன்னைஸ் கிச்சனிலிருந்து உங்கள் அம்மா சசிரேகா சுந்தர். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு நொய்யை வச்சு பிரியாணி செஞ்சு காட்ட போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். இந்த நொய் பார்த்தீங்கன்னாக்கா புழுங்கலரிசியில் புழுங்கலரிசியில் உடச்சி எடுக்கிற நொய். பச்சரிசிலையும் செய்யலாம், நம்ம புழுங்கலரிசியும் செய்யலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் இருந்தது புழுங்கலரிசி நொய் தான். அதை வச்சு நான் உங்களுக்கு எப்படி பிரியாணி செய்யறதுன்னு செஞ்சு காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு எடுத்து ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கிலோ சிக்கன் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா தோலோடு வாங்கியிருக்கோம். இந்த தரம் மேக்ஸிமம் வந்து நாங்கள் தோலை எல்லாத்தான் வாங்குவோம். எதுக்கு தோலோடு வாங்கினோம்னா அந்த தோலோடு நம்ம செய்யும்போது அந்த சிக்கன் அவ்வளோ அருமையாக இருக்கும். பார்த்திங்கன்னா நீங்கள் பிரியாணி செய்யும்போது இதே மாதிரி தோலோடு வாங்கி சமைச்சு பாருங்கள். ஒரு தரம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கழுவி வச்சுருக்கேன். 2 பெரிய தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். பிரியாணி இலை, கொஞ்சமாக பட்டை, 2 ஏலக்காய், ஒரு 3 லவங்கம், ஒரு ஸ்டார் பூவு, ஒரு 6 குட்டி பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். நான் தயிர், தனி மிளகாய் தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மொத்தம் இதுதான் தேவையான பொருட்கள். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பத்தை வச்சாச்சு. அதுமாதிரி நம்ம குக்கர் வச்சுட்டோம். குக்கர் நல்லா காஞ்சிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குவோம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய். இந்த நொய் பார்த்திங்கனாக்கா கிலோ 35 ரூபா தான் விற்கிது. நம்ம பாசுமதி ரைஸு, சீரக சம்பா இதெல்லாம் வாங்கும்போது முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றை போடணும். 135 ரூபா விற்கிது கிலோ. அதை நம்ம அடிக்கடி சாப்பிடும்போது ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமாக இருந்தாலும் இந்த புழுங்கலரிசி நொய்யில் நம்ம செய்யும்போது அதோட ஆரோக்கியம் பார்த்திங்கனாக்கா. அதனால் இதை நம்ம செஞ்சு பார்த்துட்டு தான் நாங்கள் டெஸ்ட் எடுத்து தான் இப்போ நாங்கள் மறுபடியும் செய்கிறோம். நாங்கள் ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருந்தது. வீட்டில் நாங்கள் பசங்க எல்லாமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. எப்பயும் சாப்பிட்ற பிரியாணியை விட ஒரு கைப்பிடி கூடவே சாப்பிட்டாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. அதனால் வந்து நான் செய்கிற அதே மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்ப அருமையாக அமையும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேன், 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டேன். நல்லா காஞ்சிடுது. கட் பண்ணி வச்சு அந்த பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஒரு ஸ்டார் பூ இதெல்லாம் சேர்த்து வச்சு அது பொரியும் போதே பார்த்தீங்கன்னாக்கா வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கும் போதே நம்ம இந்த பச்சை மிளகாய் சேர்த்து வேண்டியதான். இந்த மாதிரி விலை கம்மியான அரிசியில் நம்ம செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு செலவு ரொம்ப மிச்சம். அடிக்கடி நம்ம பிரியாணி செஞ்சு சாப்பிட்ட ஒரு திருப்தி இருக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா. அதே சமயம் சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இது முடிஞ்சிடும். இதே பொன்னி புழுங்கல்ல நான் செய்கிற உரசல், அதே பொன்னி வந்து பச்சரிசி உரசலும் கிடைக்கும் கடையில். அதுவும் 35 ருபீஸ் தான், 35 ரூபா தான். நீங்கள் அதுலேயும் வாங்கி செஞ்சு பாருங்கள். இது கூட நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவோம். இஞ்சி பூண்டு வரும்போது நம்ம புதினா அதில் ஆட் பண்ணி வேண்டிட்டோம். பிகினர்ஸ் கூட இதை கற்றுக்கினேன், ஈஸியாக செய்யலாம். நீங்களாம் செய்யணுன்றதுக்கு தான் நாங்கள் செஞ்சு காட்டுறோம். பார்த்தீங்கன்னா யூடியூப்லேருந்து நாங்கள் செஞ்சு காட்டுறோம். நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். எல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் தான் பார்க்குறீங்க. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் வந்து 3 நிமிஷம் இல்லைனா 4 நிமிஷத்துலேயே போட்டு முடிச்சிடும். ரொம்ப ஷார்ட்டாக தான் போகிறோம். ரொம்ப இழுத்து லாங்காக போடல, ஷார்ட்டாக தான் போகிறோம். அப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரே நிமிஷம் தான் பார்க்குறீங்க. எல்லோரும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாத நிமிஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். நாங்கள் எப்படி செய்கிறதுக்கு உங்களுக்கு நல்லா விளங்கும்.
இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணி விடுவோம். அரை கிலோ அரிசிக்கு அரை கிலோ சிக்கன் போடணும். கொஞ்சமாக மஞ்சள் சிக்கன் வந்து அந்த ஸ்மெல் அடிக்காமல் தான் அந்த மஞ்சள் கொஞ்சம் மட்டும் இருக்குது. ஒரு டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா தனி மிளகாத்தூள். இது மீடியம் காரமாக இருக்கும். உங்களுக்கு காரம் கூட தேவைன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா. இந்த கரம் மசாலையும் பார்த்தீங்கன்னாக்கா காரம் இருக்கும். நம்ம பச்சை மிளகா கொஞ்சம் போட்டிருக்கோம், தனி மிளகாத்தூள் போட்டோம், கரம் மசாலா போட்டிருக்கோம். எல்லாம் இன்னும் பிரியாணிக்கு தகுந்த காரம் போதுமான அளவுக்கு இதில் இருக்கும். நீங்கள் நல்லா காரம் சேர்த்துக்கிறவங்களால நீங்கள் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அரை கிலோ அரிசிக்கு அரை கிலோ சிக்கன். இது பார்த்தீங்கன்னா 1க்கு 1.5 நம்ம தண்ணி சேர்க்கணும். நொய்யாக இருக்கிற விட்டு அது குழுங்குலசி நொய்யாக இருக்கிற விட்டு கொஞ்சம் வேகிறதுக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமாக தான் நம்ம சேர்க்கணும். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இதே பார்த்தீங்கன்னாக்கா பச்சரிசி நொய்யாக இருந்ததுனாக்கா பொன்னி பச்சரிசி நொய் கிடச்சிதுனாக்கா நீங்கள் 1க்கு 1 கூட ஆட் பண்ணிக்கலாம். இது புழுங்கலரிசி நொய்யின்னு விட்டா நான் 1க்கு 1.5 போட போகிறேன் தண்ணி. இப்போ இதில் தண்ணி கலந்துக்கலாம். 2 டம்ளருக்கு பார்த்தீங்கன்னாக்கா 4 டம்ளர் ஊற்றலாம் தாராளமாக. 2 டம்ளர் அரிசி 2 3 4 டம்ளர். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கிட்டு மூடி வைக்க வேண்டியது தான். பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதி வந்துட்டு இப்போ இது நம்ம அரிசி போட வேண்டியது தான். இந்த நெய்யை சேர்த்துக்கணும். நல்லா தண்ணி இல்லாத வடிகட்டி இதில் சேர்த்துக்கணும். இப்போ நல்லா ஒரு கிண்டிட்டு குக்கரை நம்ம மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் வச்சு தான் நம்ம அது மேலே வெயிட்டை போட்டு ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 10 நிமிஷம் வச்சு தான் திறந்து பார்க்கணும். இப்போ நல்லா ஒரு கொதி பாருங்கள், அரிசி போட்டாச்சு, லோ ஃப்ளேமில் வச்சுட்டோம். குக்கர் பார்த்தீங்கன்னா மூடி போட்டாச்சு. வெயிட்டே போடக்கூடாது, ஞாபகமாக நீங்கள் யாரும் வெயிட்டு போடாதீங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டா 20 நிமிஷம் வச்சு வந்து வெயிட்டை போட்டு ஆஃப் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம 10 நிமிஷம் வச்சு திறந்தாக்கா அடியே பிடிக்காத சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடும். 20 நிமிஷம் ஆகிடுத்து. இப்போ நம்ம வெயிட்டை போட்டுவோம். வெயிட்டை போட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். லோ ஃப்ளேமில் தான் 20 நிமிஷம் வச்சுருந்தோம் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வச்சு வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆகிடுத்து. இப்போ மூடியை திறந்து பார்த்தலாம். சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு ஒரு கிண்டி எடுத்துட வேண்டியதான். பாருங்கள், சூப்பராக இருந்தது பாருங்கள். நல்லா பொலன்னு ரொம்ப அட்டகாசமாக இருந்தது பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ சாப்பிட்டாலும் எளிதில் வந்து டைஜஸ்ட் ஆகிடும். சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி நீங்களும் செஞ்சு பாருங்கள், எவ்வளோ பிரமாதமாக இருக்குது பாருங்கள்.
சூப்பராக இருக்குங்க. வேறு ஒரு ஏனத்துக்கு மாற்றி காட்டுறேன். நம்ம அன்னைஸ் கிச்சனில் சூப்பராக நொய்யை வச்சு அட்டகாசமான ஒரு பிரியாணி ரெடி ஆகிடுது. இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி டிஷ் தான். அதே சமயம் எளிமையாக இருந்து அதே சமயம் ரொம்ப ரொம்ப டேஸ்டானது. பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லணும். இது எளிதில் டைஜஸ்ட் ஆகக்கூடியது. நம்ம எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம். ஐயோ வயசானவங்க நம்மளால் சாப்பிட்டாக்க செரிக்குமா செரிக்காதா அந்த கவலையே உங்களுக்கு வேணாம். இது எளிதில் டைஜஸ்ட் ஆகக்கூடியது. செஞ்சு பாருங்கள். கடையில் நீங்கள் கேட்கும்போது பொன்னி உடசல்னு கேளுங்க, இல்லைன்னா பொன்னி நொய்யினே கேளுங்க. புழுங்கல் நொய் இருக்குது, பச்சரிசி நொய் இருக்குது. பச்சரிசியும் செய்யலாம், நம்ம புழுங்கல் அரிசியும் செய்யலாம். சூப்பராக டேஸ்ட் அருமையாக இருக்கும். பார்த்தீங்கன்னாக்கா செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய அன்னைஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.